திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் பேசி கேட்டறிந்ததாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோரிடம் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து தான் கேட்டறிந்ததாகவும் தன்னுடைய உதவிகள் எப்போது வேண்டுமானாலும் வழங்க தயார் என்றும் அவர் விரைவில் பூரண உடல் நலம் பெற வேண்டி பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நேற்றைக்கு காவேரி மருத்துவமனை ஒரு மருத்துவ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் அங்கு சென்று திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலினிடம் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தமது ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய பிரார்த்தனைகளை பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவை இட்டிருக்கிறார். அதில் மு.க. ஸ்டாலினிடமும் கனிமொழியிடமும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து தான் கேட்டறிந்ததாகவும் எந்த உதவிகளையும் எந்த நேரத்திலும் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் விரைவில் குணம் பெற பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தில் பல்வேறு கட்சி தலைவர்களும் வந்து அவருடைய உடல் நலம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோரிடம் பேசி அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது கோபாலபுரம் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் பாண்டியராஜ் காத்திருக்கிறார். பாண்டியராஜ், தற்போதைய நிலவரம் கோபாலபுரம் இல்லத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த கட்சி தலைவர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள் பதிவு செய்யலாம். பாலவேல், நேற்று மாலை அந்த அறிக்கையை தொடர்ந்து தற்போது வரை அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொன்றோராக தற்போது கோபாலபுரம் இல்லத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் காலையில் அதிகாலையிலேயே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றிருந்தனர். தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் மேலும் மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்கள் உள்ளே சென்று தற்பொழுது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கருணாநிதி அவர்களுடைய உடல்நலம் குறித்தும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் அவருடைய உடல் முன்னேற்றம் குறித்தும் தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்கள் உள்ளே சென்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார். மேலும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எம்பிக்கள், மாநிலங்களவை எம்பிக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் இந்த பகுதிக்கு நூற்றுக்கணக்கான வந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமாகவும் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை சமாளிப்பதற்காகவும் காவல்துறை தரப்பிலும் இங்கு பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னை கோபாலபுரம் கருணாநிதி அவர்களுடைய இல்லத்திலிருந்து மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் நம் செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. பாலவேல், நிச்சயமாக பாண்டியராஜ், தற்போது காவேரி மருத்துவமனையிலிருந்து கூடுதலாக வரவழைக்கப்பட்ட 4 மருத்துவர்களும் ஏதேனும் துறை சார்ந்த பிரதிநிதித்துவம் பெற்ற மருத்துவர்களா, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் என்று சொல்லப்படுகிற பிரதிநிதித்துவம் பெற்ற டாக்டர்களா, அவர்களினுடைய தற்போதைய மருத்துவ சிகிச்சை முறை குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக பாலவேல், நேற்று இரவு முதலே 2 மருத்துவர்கள் சென்னை கோபாலபுரம் கருணாநிதி அவருடைய இல்லத்தில் 2 மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். இன்று காலை காவேரி மருத்துவமனையிலிருந்து 6 பேர் கொண்ட மருத்துவ குழு, அதில் 2 மருத்துவர்கள் சிறுநீரக சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே காவேரி மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உடல்நல குறைவு காரணமாக காய்ச்சல் மற்றும் சிறுநீரக தொற்று நோயினால் அவர் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன்படி 2 சிறுநீரக சிறப்பு மருத்துவர்கள் குழு மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு உதவியாக செவிலியர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களும் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9:20 மணிக்கு வந்த அந்த டாக்டர்கள் குழு தொடர்ச்சியாக திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றனர் முதல் தளத்தில். மேலும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் உடனிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது மதிமுக பொதுச்செயலர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வருகையை ஒட்டி தற்பொழுது கீழே வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிடம் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலை குறித்தும் உடல்நிலை முன்னேற்றங்கள் குறித்தும்
மருத்துவர்கள் அளித்து வரக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் தற்போது விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல நேற்று மாலை அந்த அறிக்கை வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். நேற்று துணை முதல்வர் அரசியலில் இரு பெரு துருவங்களாகவும் எதிர் துருவங்களாக இருந்து கொண்டிருந்த திமுக அதிமுகவினுடைய துணை முதல்வரும் மற்றும் 3 முக்கிய மூத்த அமைச்சர்கள் வந்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அரசியல் பண்பாட்டின் காரணமாக அரசியல் நாகரிகம் குறித்து ஒரு மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் நாங்கள் உடல்நலம் குறித்து விசாரிக்க வந்தோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று வந்திருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து கமலஹாசன், திருமாவளவன், சரத்குமார் உள்ளிட்ட GK வாசன் உள்ளிட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இன்று காலை வந்த தலைவர்களாக இருக்கட்டும், அனைவரும் திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடல்நலம் குறித்தும் முன்னேற்றம் குறித்தும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் கேட்டு வருகின்றனர். இந்த பகுதிக்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொண்டர்களினுடைய எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது பாலவேல். மேலும் சமீபத்தில் சற்று நிமிடங்களுக்கு முன்னதாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட கருணாநிதி அவர்களுடைய உடல்நலம் குறித்தும் அவருடைய சிகிச்சை முறைகள் குறித்தும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் மகளிர் அணி செயலாளரான கனிமொழி அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு தேவையான எந்த உதவியா இருந்தாலும் எந்த நேரத்திலும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவருடைய உடல்நலம் முன்னேறி அவர் மீண்டும் தன்னுடைய பணியில் ஈடுபடுவதற்காக தன் இறைவனை வேண்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக தமிழகம் மற்றும் தேசிய அளவிலான தொடர்ச்சியாக திமுக தலைவருடைய கருணாநிதி அவர்களுடைய அந்த உடல்நலம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கருணாநிதி அவர்களுடைய இந்த 50வது ஆண்டு பொன்விழா இன்று தொடங்குகிறது. இந்த சூழலில் கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றி உடல் நலிவுற்று இருப்பது திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், திமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வானது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு பெருத்த ஒரு ஏமாற்றத்தையும் அளித்திருக்கிறது பாலவேல். நிச்சயமாக பாண்டியராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவேரி மருத்துவமனை சார்ந்த கூடுதலாக 4 மருத்துவர்கள், சிறுநீரக பிரதிநிதித்துவம் பெற்ற மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். பல்வேறு கட்சி தலைவர்களும் திமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பலரும் தொடர்ந்து அவரது உடல் நலம் குறித்து விசாரிப்பதற்காக அவரது கோபாலபுரம் இல்லத்தில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் கூட அந்த பகுதிக்கு வருகை தருவதால் காவல்துறையினர் அதற்கான உரிய ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார். ருவாண்டா, உகாண்டா நாடுகளில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்னும் இந்தியா திரும்பாத நிலையில் அங்கிருந்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோரிடம் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து தான் கேட்டறிந்ததாகவும் அனைத்து உதவிகளையும் வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் அவர் விரைவில் பூரண நலம் பெற தான் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தம்முடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல்வேறு கட்சி தலைவர்களும், முரளிதர ராவ், பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல தலைவர்களும் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலம் பெற வேண்டி தங்களுடைய செய்திகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சி தலைவர்களும் நேரில் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தங்களுடைய அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிந்து வருகிறார்கள். நேற்றைக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் நேரில் சென்று சந்தித்து திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்திருக்கின்றனர்.